என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்களா பேங்க் நிஃப்டியில் லைட் ரைட் பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். லாஸை ஹோல்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் சைட்வைஸ் மார்க்கெட்டு, அதனால நம்ம லாஸை ஹோல்டு பண்ணோம். பட் அது நமக்கு அகேன்ஸ்டாக ப்ரீமியம் டிகே ஆச்சு. ஸோ ஒரு பெரிய லாஸ் தான். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. லாஸை மேக்ஸிமம் சின்னதுலேயே கட் பண்ண பார்ப்போம். இது நமக்கு 2-3 டைம்ஸ் ஆயாச்சு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு போகிற செக்ஷன்களில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு. பட் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணாமல் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டே தான். இந்த டேயில் உங்களால் ஏதாவது லேர்ன் பண்ண முடியும்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாமல் நீங்களும் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:09 ஆகுது. மார்க்கெட் ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து இமீடியட்டாக டவுன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து இதில் ஒரு என்ட்ரி எடுக்க முடியுமா பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கீழே போக விடையலை. ஸோ என்னோட கணிப்பு இதுலேருந்து கால் சைடு ஒரு சின்ன மொமெண்டம் இருக்குங்கிறது. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இல்லை அந்த இதை கூட இது வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கீழே 20 EMI இருக்குது. அதை ஒத்தே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த இஎம்ஐக்கு கீழே போனால் நம்ம இதில் க்ளோஸ் வச்சு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நமக்கு எப்படி போகுதுன்னு. அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இல்லைன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இதுக்கு நமக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. இல்லை ஒரு பிரேக் அவுட்டு. பட் இது ஒரு நல்ல ஒரு பையர் ஏரியா தான். பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு. இந்த ஜோனு பையர் ஜோனு. கீழே 20 EMI இருக்கிறதுனால தான் அது வருது கீழே. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் தான் கொடுக்குது. ஸோ இந்த ட்ரேடை நம்ம இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஐ திங்க் இதுலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து லாஸில் புக் பண்ணியிருக்கிறோம். ஓவரால் 9,800 லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி போகுதுன்னு பார்த்து நம்ம வேற ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:46 ஆகுது. இந்த இஎம்ஐ கிட்ட ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குது. பார்ப்போம். இந்த இஎம்ஐக்கு மேலே போச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை கீழே வச்சு போச்சுன்னா நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. கீழே ஒரு மேஜர் ஜோனில் இருந்து நல்ல ஒரு கால் சைடுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேங்க. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ரொம்ப லாஸ் விட வேண்டாம். நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்குங்க கைஸ். டெய்லி பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கோம். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் க்ரீனுக்கு வந்திருக்கோம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டில். இதாவது ரிவர்ஸ் ஆகாமல் இருக்குமா பார்ப்போம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹையை தாண்டி போச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த ட்ரேடை நம்ம இதுலேயே க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. ஐ திங்க் நமக்கு ஆப்போசிட்டாக போகுது. க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 600 ருபீஸ் லாஸு. ஓவரால் 10,000 சம்திங் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சா எடுத்துக்கிறேன். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல அந்த 20 EMA ரிஜெக்ஷன் சப்போர்ட் இருக்குது. ஐ திங்க் கால் சைடு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் கைஸ். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஓகே, இதில் கால் சைடே ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். போகிறத பார்த்தா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்டம் கிடைக்கும். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் அப்சைடு கொடுக்கல. ஸோ ஐ திங்க் மார்க்கெட் ஸ்லோ ஆகுது. பார்ப்போம் இதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஐ திங்க் ஓகே கைஸ், இதில் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரேடை. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4,800 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 5,000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், வேற ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சா எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் கட் ஆகிடுச்சு அந்த டைமு. ஸோ அது ரெக்கார்டு கரெக்டாக ஆகலை. ஸோ அது எந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த என்ட்ரி தான் அது, பை செல்லு. அதுவும் லாஸ்ட் தான் புக் பண்ணேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ ஆகும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து தான் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகி அப்சைடு மொமெண்டம் கொடுக்குது. இதில் நல்ல ஒரு கேண்டிலும் வருது. ஸோ இதில் இன்னொரு கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறது தான் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குது. இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. கைஸ் இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பாருங்க. அதுலேருந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும். கைஸ் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு வந்துருக்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன சஸ்டெயின் ஆகுதான்னு. ஓகே, நல்ல ஒரு க்ளோசிங் தான் வச்சிருக்குது கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் ஆகலைன்னா நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, நல்ல ஒரு மூமெண்டம் தான் கைஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணணும் கைஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் எனிவே நமக்கு 9,000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. எனிவே இதில் ரீடெஸ்ட் எடுக்கும் ஐ திங்க். அதனால இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இதில் ஒரு 8,000 சம்திங் தான் புக் ஆயிருக்கு கைஸ். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் அகைன் 5,000 இருக்குது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:10 கிட்ட ஆகுது. மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்சல்டேஷன் தான். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த நெக்லைன் கட் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு கால் சைடு. ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த இஎம்ஐலேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம இந்த கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். பார்ப்பேன் என்ன ஆகுது.
ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. கைஸ், இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க, அதனால தான் ஹோல்டு பண்ணுறேன். பட்டு யாருமே இப்படி ஹோல்டு பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணுறது மிஸ்டேக்கு தான். பார்ப்போம். ஒரு 20-25,000 வரைக்கும் லாஸ் எடுக்கிறதுக்கான இது இருக்குது, அதனால தான் நான் இன்னும் ஹோல்டு பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல ஃபுல் பையர்ஸ் தான். இந்த இஎம்ஐக்கு மேலே, இந்த 2 இஎம்ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா நல்ல ஒரு அப்சைடு ரேலி இருக்குது கைஸ். அதுக்காக தான் ஸ்டில் ஹோல்டிங். ஓகே, இது நமக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ரிஜெக்ஷன் பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 20,000 லாஸு. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே செய்யக்கூடாது கைஸ். இது ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பெரிய பாடம். என் லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. லாஸை ரொம்ப ஹோல்டு பண்ணிட்டோம். இதை மாதிரி நடக்குது. இந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் கைஸ்.